ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீஜா டைரிஸ். ஸோ இன்றைக்கி வந்து பிரயாக்ராஜ் போக போகிறோம். பிரயாக்ராஜில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திரிவேணி சங்கம் தான் போக போகிறோம். காலையிலே சூப்பராக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படி நாங்கள் கிளம்பி போயிட்டுருந்தோம். போகிற வழியில் நிறைய இந்த மாதிரி சந்தை போட்டிருந்தாங்க. காரில் அப்படியே ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு போனோம். மார்னிங் வந்து டெய்லியுமே இந்த மாதிரி சந்தை நடக்குமா, டெய்லியுமே இந்த க்ரௌடு இருந்துக்கிட்டே இருக்குமா. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கரமாக டிராஃபிக்காக இருந்துச்சு. கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த 3 நதியுமே ஒன்று சேர இடம் தான் அங்கே ஸ்பெஷலே திரிவேணி சங்கத்தில். வாரணாசியிலேருந்து பிரயாக்ராஜ் போகிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம்லாம் ஆயிடுச்சு. இத்தனைக்கும் நாங்கள் வந்து ஹைவேல தான் போனோம். அதுக்கப்புறமே எங்களுக்கு வந்து இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அப்படி போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் பூரி எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்றத வந்து வீடியோ எடுக்க மறந்து போச்சு. அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ்லாம் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவங்க தான் எங்களை கூட்டிகிட்டு போகிற டிரைவர். ஸோ வந்து அதனால் டிரைவரே ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்தாச்சு. அப்படி சிவன் பாட்டு கேட்டுட்டு தான் இங்கேருந்தே நாங்கள் கிளம்புனோம். அப்படி நம்ம தமிழ் பாட்டு கேட்டுட்டு போகிறதுக்கு நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. டைம் போகிறதே தெரில. நல்லா ஸ்பீடாக போயிட்டோம். ஃபைனலாக நம்ம வந்து திரிவேணி சங்கம் வந்தாச்சு. இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கும்பமேளா நடந்தல, அது வந்து இங்கே திரிவேணி சங்கத்தில் தான் நடந்துச்சு. உலகத்திலே மிகப்பெரிய ஆன்மீக திருவிழா அப்படின்னா அது வந்து கும்பமேளா தான். லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே ஒரே நேரத்தில் வந்து இந்த புனித நீரில் வந்து குளிப்பாங்க. அந்த டிரைவர் வந்து எங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. கும்பமேளா நடக்கும்போது இங்கே வந்து ஒரு பைக்கு கூட வர முடியாதாம். அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் அந்த டைம்லலாம் அந்த பக்கம் கால் கூட வைக்க முடியாது. ஏன்னா வந்து அம்பானி ஃபேமிலியே இங்கே வந்து குளிச்சாங்களாம். அவங்க சொன்னாங்க எங்ககிட்ட. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கும்பமேளா நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம்லாம் ஆயிடுச்சு. ஆனாலும் அங்கே இருந்து ஃபாரின்ஸ்லேருந்து வந்தவங்க நிறைய பேர் இன்னுமே இங்கே போகாமல் தான் இருக்காங்களா, அங்கே தான் இருக்காங்களாம் இன்னுமே. நம்ம அப்படி காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்காக வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயில், நிற்க முடியாத அளவுக்கு வெயிலாக தான் இருந்துச்சு. அப்படி இந்த பாட்டி பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு, ஃபோட்டோக்கு நல்லா போஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த கேன் வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற புனித நீரை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்களாம். ஸோ ஏன்னா வந்து கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த 3 நதியுமே ஒன்று சேர்கிற இடம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேன் வந்து வாங்கிட்டு போவாங்களாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடு வந்து ராமேஸ்வரத்தில் திதி கொடுப்பாங்க. இங்கே பொறுத்த வரைக்குமே இங்கே பிரயாகராஜில் வந்து தான் திதி கொடுப்பாங்களாம். இந்த பண்டித் எல்லாமே அதுக்கு தான் இருக்கிறாங்க. இங்கே வந்து தர்ப்பணம் கொடுக்குறது, திதி கொடுக்குறது, முன்னோர்கள் பாவங்களாம் நம்மளுக்கு போகிறதுக்காக இங்கே வந்து எல்லா சடங்கு சம்பிரதாயமும் பண்ணுவாங்க. நாங்கள் இங்கே சைடில் குளிச்சிடலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து அங்கே போட் நிறுத்தினவங்க சொல்லிட்டாங்க, இங்கே வந்து சைடில் வந்து நீங்கள் குளிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து இங்கே போட் வந்து பார்க் பண்ணுவோம், நீங்கள் உள்ளே போய் தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சைட்லேயுமே கொஞ்சம் குப்பையாக தான் இருந்துச்சு, அதனால் குளிக்க முடியாது அங்கேயும். உள்ளே வந்து போட்டில் தான் போக முடியும். ஏன்னா அவ்வளோ ஆழமாக, எவ்வளோ ஆழம்னு பார்த்தீங்கன்னா 4 பனைமரம் ஆழம் இருக்குமா. எவ்வளோ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இவ்வளோ ஆழத்தில் எப்படி அங்கே போய் குளிக்க முடியும் அப்படின்னு. அவங்க சொல்லி தான் கூட்டிட்டு போனாங்க. நாங்க சொல்ற இடத்துல தான் நீங்க இறங்கி குளிக்கணும். அதுக்கு முன்னாடிலாம் நீங்க எங்கேயும் இறங்கிறக்கூடாது அப்படின்னு. கம்பு கட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே நின்று நம்ம குளித்தோம் அப்படின்னா கீழே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆழம் தெரியாது. சூப்பராக குளிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் போட்டில் இருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வார வழியில் வந்து ஒட்டகம் இருந்துச்சு. நான் எங்கள் வீட்டுக்காரங்க கிட்ட சும்மா ஃபோட்டோ தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க வந்து ஒட்டகத்துக்கு மேலே என்னை ஏற்றி விட்டுட்டாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஹைட்டு. அதில் வந்து நம்ம ஏறி இருக்கும்போது அது எழும்பும்போது அவ்வளோ பயமாக இருந்துச்சு. சரி இருந்தாலும் ஒட்டகத்துக்கு மேலே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாச்சு. நல்லா வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சு. அப்படியே நாங்கள் காலபைரவர் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா அங்கே செம்ம க்ரௌடு. ரொம்ப டயர்டாகவுமே இருந்துச்சு. ஹஸ்பண்டுமே ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நாளைக்கு போய் காலபைரவரை தரிசனம் பண்ணிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.